ஹலோ மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் லாக் தான். எங்கடா போய்கிட்டு இருக்கீங்கன்னு தானே பார்க்குறீங்க. ஸோ எங்கள் ஊர்லேருந்து ரொம்ப கிட்ட இருக்கிற ஒரு ரிவர் குளிக்க போனோம், நம்பியாறுன்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸுங்க. அது வந்து திருமலை நம்பி கோவில்னு சொல்லுவாங்க. ஏன்னா மலையில் வந்து ஒரு நம்பி கோவில் இருக்குது. நிறைய பேர் வந்து அங்கே போவாங்க. நாங்கள் வந்து குளிக்க போனோம். கீழே ரிவர் ஓடுது, நம்பியாறுன்னு சொல்லிட்டு. அது கேரளாவிலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, அதோட ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு தெரியலை. இங்கே வந்து போகிற வழி ஃபுல்லாமே அவ்வளோ இயற்கை காட்சியாக பச்சை பசங்க சூப்பராக இருக்குங்க. அந்த சைடு போனாலே மைண்டு அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிரும். ஸோ நாங்கள் வந்து அங்கே தான் போயிருந்தோம் குளிக்கிறதுக்கு. காலையில் சடன் பிளான் என்னென்னா, எங்கள் ஊரில் அன்றைக்கி சடன் கரண்ட் கட்டு. ஸோ மார்னிங் 9 to 2 o'clock வரைக்கும் வராது. 2 o'clockன்னு தான் போடுவாங்க, ஆனால் 3, 4, 5 o'clockலாம் வரைக்குமே கரண்ட் இருக்காது. ஸோ என்னடா அது அப்போ என்ன செய்யலான்னு பார்த்தோம். சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லி சடனாக கிளம்பிட்டோம். ஸோ இது ஒரு ஃபாரஸ்ட்டு ரேஞ்ச் உள்ள ஏரியானால என்ட்ரன்ஸ் பயங்கர செக்கிங் இருக்கும். பிளாஸ்டிக்லாம் அலோடே பண்ண மாட்டாங்க. அலோவ் பண்ணுறதோட நிறைய பேர் கொண்டு போயிடுவாங்க தெரியாமல் உள்ள வச்சு. பட் இருந்தாலும் நம்மளுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறனால நம்ம வந்து உள்ளே கொண்டு போனாலும் பிளாஸ்டிக் பொருள் ஏதாவது யூஸ் பண்ணால் அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. ஏன்னா அங்கே வந்து நிறைய விலங்குகள் இருக்குது, அது நிறைய சாப்பிட்டு செத்து போயிடக்கூடாதுல. ஸோ நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால அதனால் நாங்களும் கொண்டு போனாலுமே நாங்கள் வந்து திருப்பி அதை பேக்குக்குள்ளே வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்து குளிக்க போன இடத்துல தண்ணி பயங்கர ஜில்லுன்னு இருந்துச்சு. எனக்கு ஐயோ இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு, இறங்கலாமான்லாம் நான் ரொம்ப நேரம் யோசிச்சக்கப்புறம் தான் தண்ணியில் இறங்கினேன். சூப்பராக ஒரு குளியலை போட்டுட்டு அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்டும் மீன்லாம் பிடிச்சாங்க. அது உண்மையிலே பயங்கர ஃபன்னாக இருந்தது. இதெல்லாம் நம்ம எங்கே குளிக்க போனாலும் பிடிக்கிறதா. அந்த ஷால் துப்பட்டாவில் வந்து மீன் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு போயிருந்தோம். புளி சாதம் மாதிரி பேக் பண்ணியே கொண்டு போயிருந்தோம். நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் டீலாம் போட்டு கொண்டு போயிருந்தனால அங்கேயே டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புனோம். ஸோ அந்த சைடு ஃபுல்லாமே செடி கொடிகளாக இருக்கும். அதில் வந்து இந்த தொட்டாசி நீங்கள் இது பார்த்தேன். நான் அதெல்லாம் கேட்டிருக்கேன். நம்ம சின்ன வயசுலலாம் கேட்டிருப்போம் தொட்டாசி, நீங்கள் யாரையாச்சும் சொல்லுவோம் தொட்டாசினுங்கிறான்ட்டுன்னு. ஆனால் அந்த செடியை நான் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ தொட்டு பார்த்தா அந்த கொஞ்ச நேரத்தில் அழகாக சுருங்கிட்டு கை வச்சோன்னே அப்படியே அழகாக அது க்ளோஸ் ஆகிக்குது. ஸோ அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. நிறைய விஷயங்கள் உண்மையில் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. யாராவது திருநெல்வேலி வரீங்க, இந்த சைடு வரீங்க, எங்கள் ஊர் சைடு தான் வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். விசிட் பண்ண வேண்டிய பிளேஸுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.